அன்பு நேயர்களுக்கு வணக்கம். அருணகிரிநாதர் பெருமான் தன் அனுபவ முத்திரையாக வழங்கிய கந்தர் அலங்காரத்தில் நம் மனதின் போராட்டங்களையும் முருகனின் கருணையையும் இணைக்கும் ஒரு உன்னத பாடலை பற்றி இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். வாருங்கள், சண்முகனின் திருவருளில் திளைப்போம். குப்பாச வாழ்க்கையுட் ஊத்தாடு மைவரில் கொட்படைந்த இப்பாச நிஞ்சனை ஈடேற்றுவாயிரு நான்கு வெற்பும் அப்பாதியாழ் விழமேரும் குலுங்க விண்ணாறு முய்யா சப்பாணி கொட்டிய கையாறு இரண்டு உடை சண்முகனே. இந்த பாடலின் தொடக்கமே நம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்கிறது. குப்பாச வாழ்க்கை என்றால் அழுக்கும் ஆசையும் நிறைந்த வாழ்வு. புலன்களின் பின்னால் ஓடி அலைபாயும் நம் மனதைக் கண்டு அருணகிரிநாதர் வருந்துகிறார். இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய், அதாவது உலகப் பற்றுகளில் சிக்கித் தவிக்கும் என்னை நீதான் கரை சேர்க்க வேண்டும் என்று முருகனிடம் முறையிடுகிறார். அடுத்த வரிகளில் முருகனின் விஸ்வரூபம் விவரிக்கப்படுகிறது. சூரசம்ஹாரத்தின் போது 8 குல பர்வதங்களும் பாதியாக பிளந்து விழவும், மகா மேருமலையை நிலைகுலையவும், தேவர்கள் உய்யும்படியாகவும் போர் புரிந்தவன் நம்பீரன். இவ்வளவு வலிமை வாய்ந்த அந்த சண்முகன் 12 கரங்களால் சப்பாணி கொட்டி விளையாடுகிறான். குழந்தை முருகன் தன் கைகளை தட்டி விளையாடும் அந்தச் செயல் பிரமஞ்சத்தையே அதிரச் செய்யும் வல்லமை கொண்டது. அண்ட சராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் இறைவன் பக்தனுக்காக குழந்தையாகி அருள் பாலிக்கிறான். நாம் நம்முடைய கவலைகளிலும் உலக பாசங்களிலும் சிக்கித் தவிக்கும்போது சண்முகனின் 12 கரங்களைச் சரணடைந்தால் நம் அறியாமை என்னும் சூரனை அழித்து அவன் நமக்கு நல்வாழ்வு தருவான். சப்பாணி கொட்டிய கை நம்முடைய வினைகளையும் சேர்த்து தட்டி அழித்துவிடும் என்பதே இந்த பாடலின் உட்பொருள். கந்தர் அலங்காரத்தின் இந்த பாடலை தினமும் சிந்திப்பவர்களுக்கு மன அமைதியும் தடைகளை தகர்க்கும் துணிவும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து மற்ற முருக பக்தர்களுக்கும் பகிருங்கள். கந்தனருள் காக்கட்டும். ஓம் முருகா.